பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார் நான். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எனக்கு அப்படியே பக்கு. அப்ப இத இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. அடுத்து 10 ரூபாய் போல ரெண்டா நாள் குடிச்சுக்கலாம். நல்லா இருக்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் சார். அவங்க ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் அது 1/2 லிட்டர் எனக்கு வேர்த்துரும் சார். அப்படியே போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபாய் போச்சு. 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு வேர்த்துரும் சார். எனக்கு அந்த நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு உடனே. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. சண்டே கூட கழிச்சிடலாம். மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியதில்ல பால் வாங்க வேண்டியதில்ல. லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படின்னு. சில டைம் வந்து நேரா சாப்பாடுக்கே கொண்டு போயிருவேன் சார் அவனுங்க. இழுத்து சாப்பாடுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?